வணக்கம். என்னுடைய பேர் பிரசன்னா பிரியதர்ஷன். இலங்கையில யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த யூடியூப் சேனல், இந்த வீடியோ ரைட். இந்த யூடியூப் சேனல்ல வர்ற இந்த வீடியோ தான் இந்த யூடியூப் சேனலுக்கான முதலாவது வீடியோ. இந்த வீடியோல நான் என்ன விஷயம் உங்களோட ஷேர் பண்ண போறேன்னு சொன்னா, இந்த யூடியூப் சேனல் எதற்கானது, இந்த யூடியூப் சேனல்ல இந்த முதலாவது வீடியோல நான் என்ன விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னா, இந்த யூடியூப் சேனல் எதற்கானது, எந்த வீடியோக்குரிய எந்த மாதிரியான வீடியோஸ் இந்த சேனல்ல வரப்போகுது. அது மட்டும் இல்லாம இதற்கு முதல்ல நான் வச்சிருந்த யூடியூப் சேனலுக்கு என்ன நடந்தது ஏன்னு சொன்னா, இப்போ ஒரு சில பேர் என்னுடைய இதுக்கு முன்ன நான் வச்சிருந்த யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் யாரும் இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா நீங்க யோசிக்கலாம், இதுக்கு முதல்ல வச்சிருந்த யூடியூப் சேனலுக்கு அப்ப என்ன நடந்ததுன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்ப அதனால அந்த விஷயம் நான் சொல்லிக்கொண்டு மிச்ச விஷயங்களுக்கு போறேன். ரைட். இதுக்கு முதல்ல நான் வச்சிருந்த யூடியூப் சேனல் பிரசன்னா பிரியதர்ஷன் பேர்ல அந்த யூடியூப் சேனல் தொடங்கினான். அதுக்கப்புறம் இன்சைட் பிரசனான்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல் பேர் மாற்றினான். இப்போ நீங்க யூடியூப்ல போய் இன்சைட் பிரசனான்னு சர்ச் பண்ணீங்க சொன்னா அந்த சேனல் பேரும் அந்த சேனல் ஆக்டிவ்லான் இருக்குது. அந்த சேனல் நான் டிலீட் பண்ண இல்லை. ரைட். அந்த சேனல்ல கிட்டத்தட்ட 6500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க. அவ்வளவு பேருக்கு முதல்ல நன்றி. அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த சேனலுக்கு இப்ப என்ன நடந்திருக்கு, ஏன் அந்த சேனல்ல இனிமேல் வீடியோ போட போறது இல்லைன்னு சொன்னா, அந்த சேனல் சில பல எதிரிகளால, எதிர்கட்சிகளால, சில நபர்களால எல்லாம் சதி செய்யப்பட்டு அந்த சேனல் இழுத்து மூடப்பட்டது என்று சொல்லி நான் சொல்லலாம். ஆனா நான் அப்படி சொல்ல போறது இல்லை. அந்த சேனல் நான் பாவிக்காம விடுறதுக்கும், அந்த சேனல்ல இனிமேல் நான் வீடியோஸ் போடாம போறதுக்கும் முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னா நான் தான். அந்த சேனலை சரியா ஹேண்டில் பண்ணாம, அந்த சேனல்ல அந்த யூடியூப் சம்பந்தமான விஷயங்களை நான் சரியாக தெரிஞ்சு கொள்ளாம, அந்த யூடியூப் சம்பந்தமான விஷயங்களை நான் சரியாக படிச்சு கொள்ளாம அந்த சேனல் நான் ஆரம்பிச்சேன். அந்த சேனலை ஆரம்பிச்ச பிறகாவது அதை நான் சரியா படிச்சிருக்கலாம், சரியா விளங்கி கொண்டிருக்கலாம். ஆனா அந்த சேனல்ல நான் சில தவறுகளை செஞ்சுட்டு சொல்லலாம். சில விஷயங்கள், அதாவது யூடியூப்ல நம்ம பார்த்தோம்னு சொன்னா, ஒரு சேனல்ல பார்த்தோம் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான வீடியோ போற சேனல்ல பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். வ்ளாக்ஸ் போற சேனல்ல பார்த்தீங்கன்னா வ்ளாக்ஸ் போற விஷயங்கள் மட்டும் தான் இருக்கும். அப்ப மிக்ஸ்டா வராது. ஏன் வரான்னு சொன்னா, எங்களோட யூடியூப் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொன்னா, நம்ம போற வீடியோஸை அதற்குரிய ஆடியன்ஸ், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் பாக்குறாங்கன்னு சொன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் பாக்குறாங்களுக்கு மட்டும் கொண்டு போய் சேர்க்கும். அப்ப நம்ம அதுக்குள்ள வேறு வீடியோ போடுங்க, அந்த அல்கோரிதம் குழம்பி யாருக்கு கொண்டு எங்களோட வீடியோவை சேர்க்கணும்னு தெரியாம அது பாட்டு குழம்பி போடாடி உங்களோட சேனல் சொல்லி நம்மளை கைவிட்டுரும். அந்த கதை தான் அந்த சேனலுக்கு நடந்தது. உண்மையாவே அந்த சேனல் ஒரு மாதிரி டவுன் ஆயிட்டு சொல்லலாம். அந்த சேனல் இனிமேல் அந்த சேனல்ல நான் சில யூடியூப்ல கொஞ்சம் யூடியூப் சம்பந்தமா படிப்பிக்கிறார்கள் இதெல்லாம் ஒரு சில பேர்கிட்ட அட்வைஸ் கேட்டிருந்தேன். அதை கேட்டதுல அந்த சேனலுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த விஷயம் தான் நடந்திருக்கு. இப்ப நான் சொன்ன விஷயம் தான் நடந்திருக்கு. அந்த சேனல்கிட்ட ஃபுல்லா நான் தான் குழப்பி இருக்கேன் அந்த சேனல்ல ஃபுல்லா. அதனால அந்த சேனல்ல நான் ஒரு நல்ல கண்டென்ட்டை போட்டா கூட அது போய் நிறைய பேருக்கு சேராது. அந்த யூடியூப் அந்த அல்கோரிதம் அந்த கண்டென்ட்டை கொண்டு நிறைய பேருக்கு சேர்க்காது. அப்படி ஒரு விஷயம் அந்த சேனலுக்கு நடந்திருக்கு. அதனால அந்த சேனல்ல நான் இனிமேல் வீடியோ போட போறது இல்லை. இந்த சேனல் தான் நான் இனிமேல் வீடியோ போட போறேன். அந்த சேனல்ல விட்ட தவறுகள் இந்த சேனல்ல நான் விட போறதும் இல்லை. ரைட். இந்த சேனல்ல என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுதுன்னு சொன்னா, இலங்கையில நடக்கிற பிரச்சனைகள், இலங்கையில நடக்கிற அரசியல் தொடர்பான விஷயங்கள், இலங்கையில நடக்கிற செய்திகள், இலங்கையில அன்றாடம் நடக்கிற செய்திகள், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சேனல்ல வரும். அதோட சேர்த்து உலகத்துல நடக்கிற, இலங்கையை விட்டு உலகத்துல நடக்கிற அரசியல், பொருளாதாரம், செய்திகள், அன்றாட விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் இந்த சேனல்ல வரும். இந்த சேனல்ல இது சம்பந்தமான வீடியோக்களை இந்த சேனல்ல 100க்கு 100% வரும். அதாவது இந்த வீடியோ விட்டு, இந்த அறிமுக வீடியோ விட்டு, இந்த முதலாவது வீடியோல நான் என்னுடைய பழைய சேனலுக்கு என்ன நடந்த விஷயம் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். என்னன்னு சொன்னா, அதுல 6500 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அவ்வளவு பேருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அதனால இந்த வீடியோ அந்த விஷயத்தை, இந்த வீடியோல அந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அந்த சேனலுக்கு என்ன நடந்தது, அந்த சேனல் ஏன் நான் பாவிக்காம விட போற விஷயத்த இந்த வீடியோல சொல்லிக்கொள்றேன். அதே நேரத்துல இந்த சேனல் எதற்குரியது, இந்த சேனல் யாருக்குரியது, இந்த சேனல் என்ன மாதிரியான விஷயங்கள் வரப்போகுது விஷயங்களையும் இந்த வீடியோல நான் பதிவு செஞ்சு கொள்றேன். இந்த வீடியோ இந்த சேனலுக்கான முதலாவது வீடியோ. இனிமேல் வரப்போற வீடியோஸ் எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த சேனல்ல நான் சொன்ன மாதிரி தான் இலங்கையில நடக்கிற பிரச்சனைகள், இலங்கையில அன்றாடம் நடக்கிற செய்திகள், இலங்கையின் அரசியல்கள், உலகத்தின் அரசியல்கள், உலகத்தில் அன்றாடம் நடக்கிற விஷயங்கள், செய்திகள் எல்லாம் இந்த சேனல்ல வீடியோ வரப்போகுது. அதே நேரத்துல இலங்கையின் அரசியல் தொடர்பான நிறைய விமர்சனங்கள், அரசியல் தொடர்பான நிறைய பார்வையும் இந்த சேனல்ல நாங்க கதைக்க போறோம். ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா,
அந்த சேனலுக்கு நீங்க தந்த சப்போர்ட்டை வந்து இந்த சேனலுக்கு தாங்க. அந்த சேனல்ல விட்ட புள்ள வந்து இந்த சேனலை வந்து நான் விட போறதும் இல்லை. அதனால வந்து நீங்க இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்றேன். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.